அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்தி. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் பலர். இன்று நம்மை போல் ஆண்டவரை போற்றி பாட ஆராதனை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் சிலர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்த சில நிமிடங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய அனைத்து விதமான எண்ணங்களையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறோம். அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெறவிருக்கிறோம். சிந்தனைகளை ஒருங்கிணைத்தல். பொதுவாக நாம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் ஒரு கூட இருந்தா மட்டும்தான் அந்த செயல்ல நாம நிறைவை அடைய முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சமையல் செய்றீங்க, அலுவலகத்துல வேலை செய்றீங்க, உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய சிந்தனையும் நீங்க செய்யற அந்த சமையலையும் உங்களுடைய அலுவலக பணியிலையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அங்க நாம ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணுவோம். சாப்பாடு ஒழுங்கா வராம போகலாம், உப்பு கம்மியா போகலாம், அலுவலகத்துல நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வராம போகலாம். அன்பார்ந்தவர்களே, கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறதுக்காக போறோம், வெறும் கையோட திரும்பி வீட்டுக்கு வரது இல்லை. ஏன்னா அந்த பொருள் இல்லைன்னா சமைக்க முடியாது. அந்த பொருள் இல்லைனாலும் வேற ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம பொருள் வாங்கிட்டு தான் திரும்பி வீட்டுக்கு வருவோம் இல்லையா? அதே மாதிரி மீன் வாங்க போறோம், மீன் இல்லைன்னா ஏரா கடமா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு நிறைவாக தான் நாம வீட்டுக்கு வருவோம். இங்க நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஆண்டவரை பார்க்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், வெறுமையா வீட்டுக்கு போறோமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொண்டு போறோமா? இந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்கும் போது மோஸ்ட்லி நாம தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுட்டு போறேனா இல்ல வெறுமையா தான் போறேனா? என்னையும் உட்பட நிறைய நேரங்கள்ல நம்ம ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு போகும்போது வெறுமையா தான் போறோம். பாருங்க, நம்ம அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லைன்னு சொல்லவே முடியாது. எப்போ நான் இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னா, எல்லா விதமான சவால்களையும் என்னால் எதிர்கொள்ள முடிகிறது ஆண்டவரின் உதவியோடு. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எத்துணை துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரின் ஆசீரோடு நான் அதை எதிர்கொள்கிறேன் என்றால் நான் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன் அர்த்தம். இல்லைன்னா இப்படி ஆயிடுச்சு, இப்படி நான் என்ன பண்ண போறேன், இப்படி இருக்கேன், இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற அந்த ஒரு தடுமாற்ற நிலை நம்மிடையே காணப்படுமே. ஆனால் நம்மளால இறைவனுடைய ஆசீர்வாதத்தை ஆலயத்திலிருந்து வெளியே போகும்போது நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் நாம இருக்கிறோம்ன்றது அர்த்தம். இதை நம்ம ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒரு சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாதான் அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும். இதெல்லாம் ஒரு தவறா அப்படின்ற ஒரு மனநிலையில நம்ம இருந்தோம்னா எதையுமே நம்மளால செய்ய முடியாது. சரிங்களா? ஓகே. எண்ணங்களை ஒருங்கிணைத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கேயும் எண்ணங்களை நாம ஒருங்கிணைச்சுக்கிறோமா? வீட்டுக்கு போயிட்டு என்ன சமைக்கிறது? தோசை ஊத்துறதா, இட்லி ஊத்துறதா, மதியானம் பிரியாணி சூடு பண்ணி கொடுக்குறதா, நாளைக்கு ஆஃபீஸ் போகணுமே, அதுக்கு பதில் சொல்லணுமே, அந்த மெயில் அனுப்பணுமே, நாளைக்கு காலேஜ் போகணுமே, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே. இந்த மாதிரியான எண்ணங்கள் இப்பொழுது நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா யார் வேலை செய்யறாங்க? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு தடையாக யார் வேலை செய்வார்? பதிலே இல்லை. சாத்தான். நமக்கே தெரியாம நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம்.
சரிங்களா? இதுக்கப்புறம் அந்த ஒரு தவறுகளை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, நான் கோயிலுக்கு வந்தேன்னா என்னுடைய சிந்தனைகள் வெளியே இருக்கு, அதனால என்னுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்படுது, ஆண்டவர்கிட்ட நான் ஒழுங்கா பேச முடியறதில்லை, அவருடைய ஆசீர்வாதங்களை நான் நிறைவாக பெற முடியறதில்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வந்துருச்சுன்னா எல்லா விதமான சிந்தனைக்கும் நம்ம கூட்டு போட்டு காலணிகளை வெளியே கழட்டி வச்ச வந்துற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களையும் வெளியே கழட்டி வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரிக் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். எண்ணங்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். முக்கியமா ஆலயத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது என்னுடைய எண்ணங்கள் ஆண்டவரை நோக்கின எண்ணங்களாக மட்டும்தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஓகே. செகண்ட், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள தடையா இருக்கின்ற இன்னொரு காரியம், தினந்தோறும் திருப்பலியில நாம பங்கெடுக்கிறோம் அப்படின்னா, இந்த வாரத்துக்கு ஒரு முறை நாம திருப்பலியில பங்கெடுக்கிறோம். யாரு நீங்க திருப்பலியில பங்கெடுக்கிறீங்க, முழுமையான திருப்பலியில பங்கெடுக்கிறீங்க அப்படின்னா, பாவ மன்னிப்பு வழிபாடு கடந்த பிற்பாடுதான் நாம ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு விவரம் தெரிந்ததற்கு அப்புறமா நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் திருவருட் சாதனம், விவரம் தெரிந்ததற்கு அப்புறமா புதுநன்மையா கிடையாது. புதுநன்மை வாங்குவதற்கு முன்னாடியும் ஒப்புரவு அருட்சாதனம் என்பது கட்டாயமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. குழந்தையா இருக்கும்போது ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, நமக்கு தெரியாது, நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ஓரளவு விவரம் தெரிந்ததன் பிற்பாடு நாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு அருட்சாதனம், ஒரு கொண்டாட்டம். நமக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, குழந்தை பிறந்ததுக்கு ஞானஸ்தானத்துக்கு எல்லாருக்கும் சொல்லி மதியம் விருந்து வைப்போம். புது நன்மைக்கும் நம்மளுடைய ரிலேஷன் எல்லாருக்கையும் சொல்லி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கையும் சொல்லி விருந்து வைப்போம். திருமணத்திற்கும் ரிலேட்டிவ் எல்லாருக்கையும் சொல்லி விருந்து வைப்போம். குருத்துவம் அவங்களுடைய ஆர்கனைசேஷன் அன்னைக்குமே ரிலேஷன் எல்லாருக்கும் சொல்லி விருந்து வைப்போம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு அருட்சாதனமும் ஒரு அருட்சாதனம் தான், ஒரு கொண்டாட்டம் தான். நம்ம எல்லாருக்கும் கூப்பிட்டு விருந்து வைக்கவில்லை என்றாலும் நமக்கு நாமே ஆன்ம விருந்தை தேடிக் கொண்டோமா? முதல்ல நடந்தாதானேங்களா? ஒப்புரவு அருட்சாதனம் மிக 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 முக்கியமான ஒன்று. ஆண்டவர் நமது பாவங்களை மன்னிக்க குருக்களின் வழியாக ஆண்டவரே நம்மிடம் பேசும் அற்புத நிகழ்வு. ஃபீல் பண்றது கிடையாது, அதோடைய முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் வந்து புரியுறது கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வந்து கடந்து போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கவே கூடாது. கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கும் இரண்டாவது காரியம், என்னுடைய பாவங்களுக்கு நாம் மனம் வருந்தி ஆண்டவரிடம் ஓடோடி வருகிறேனா அப்படின்றதுதான் இரண்டாவது காரியம். அதை நல்லா வந்து யோசிச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. நீங்க புதுநன்மை எடுக்கிறனாலும், உறுதி பூசல் எடுக்கணும்னாலும், திருமணம் ஆகணும் அப்படின்னாலும் முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்படும். நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற விஷயங்கள் வேற, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற தவறுகிற விஷயங்கள் வேற. இது எல்லாமே தவறுகிற விஷயங்கள், மிக மிக சிறிய விஷயங்கள், சின்ன விஷயம் தான். ஆனா அதுல இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டு வந்திருக்கோம். ஓகே, 2 ட்ரிக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸ் என்னது? எண்ணங்களை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கிறது. இரண்டாவது, என்னுடைய பாவங்களுக்கு நான் மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறேனா அப்படின்னு சொல்லுது. ஓகே. மூணாவது, ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதை கடைபிடிப்பது அப்படின்றது, செயல்படுத்துவது அப்படின்றது ரொம்ப 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 கஷ்டம். இன்க்ளூடிங் எனக்கு சேர்த்து பாவ மன்னிப்பு எப்படி இருக்க வேண்டும்? குருவானவர்கிட்ட போய் நான் எல்லாத்தையும் அறிவிட்டேன், முடிஞ்சிருச்சா? இல்லவே இல்லை.
குருவானவர் சொன்ன பரிகாரத்தை நான் செஞ்சுட்டேன், முடிஞ்சிருச்சா? இல்ல, இல்லவே இல்லை. முக்கியமான ஒண்ணை நம்ம செய்ய மிஸ் பண்றோம். அதான் சொல்றேன், சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரியறதில்லை. பிறரது பாவங்களை மன்னித்தல். நாம நம்மளுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை நிறைவாக பெற்றுக் கொண்டதன் பிற்பாடு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி அமைகின்றன? பெஸ்ட் எக்ஸாம்பிள் கடவுள் வந்து அழகா சொல்லியிருக்காரு. பைபிள் நிறைய விஷயம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு வந்து மக்கள் கிட்ட பேசும்போது நிறைய கதைகள், உவமைகள் தான் சொல்றாரு. ஏன்? புரியணும் அவங்களுக்கு. கதை சொன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். அதுல ஒரு கதை தான். ஒருத்தர் கிட்ட 1000 தெனாரியம் கடன் பண்றாரு. அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் மன்னிப்பையும் பெறுறாரு. மன்னிப்பு பெற்றதன் பிற்பாடு தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்ட ஒருவரை பிடிச்சி, எங்கடா எனக்கு தர வேண்டிய வாங்கி எங்க கொடுமைப்படுத்திருக்கிறார். நமக்கு தெரியாம நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி பாவ மன்னிப்பு ஒப்புரவாதம் ஓகே, ரொம்ப எங்கேயோ இருக்கு. நான் ஒப்புரவாதத்தை முழுமையா பெற்றுக்கொண்டதன் பிற்பாடு என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? பிறரை மன்னிக்க நான் முயற்சிக்கிறேன். அதான் சொல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் என் கூடவே இருக்காரு. போகும்போது வரும்போது நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பிடிச்சவங்க, நீங்க ரொம்ப முழுமையா நம்புறவங்க உங்க கூட இருக்காங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது நான் தான் அப்பவே சொன்னேன், இவன் தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 10 நாளுக்கு அப்புறம் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களால அவங்க கிட்ட கேஷுவலா பேச முடியுமா? முடியாது. ஆண்டவர் அவர்கள் பாதங்களை கழுவி இருக்கிறார். யூதாஸ் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அந்த மனநிலை தெரியும். என்னுடைய நண்பன் என் கூடவே இருக்கிறாரு, எனக்காக எல்லாத்தையும் செய்யறாரு, என்னை அப்படி அன்பு செய்யறாரு, முகமுகமா என்னை பார்க்கிறாரு. ஆனா இவர் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறார், என்னுடைய சிலுவை மரணத்திற்கு காரணமாக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். தெரிந்திருந்தும் கூட யூதாஸ் பாதங்களை கழுவுகிறார். நாங்களும் மன்னிக்கவே முடியாத எத்துணை பெரிய விஷயங்களா இருக்கட்டும், மன்னிக்கிறதுக்கு இன்னும் 2 ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். ஒன்று, ஒப்பு கொடுத்தல். கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கும். எதுவுமே என்னுடையது கிடையாது, எதுவுமே என்னுடையது கிடையாது. இந்த உலகத்துல ஒரு குரு ஒருத்தர் இருந்தாரு, நல்லா பயங்கரமான நாலேஜ் அவருக்கு, சரிங்களா? அவர்கிட்ட ஒரு அரசர் போறாரு. அரசர் போய், குருவே, என்னுடைய அரசு ரொம்ப சூப்பரா நான் பண்றேன், எல்லாருமே வந்து பசி இல்லாம பட்னி இல்லாம அழகா இருக்காங்க, எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது, எல்லாமே வந்து செழிப்பா இருக்கு, ஆனா என்கிட்ட அமைதி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை அப்படின்ற ஒரு கோரிக்கையோட போறாரு. அந்த குரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எல்லாத்தையும் என்கிட்ட கணக்கு கொடு, உன்னுடைய அரசை நான் ஏற்று நடத்துறேன், அதனால அடுத்த வாட்டி நான் வரும்போது எல்லாத்துக்கும் நீ கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவரு அரசர் ஓகே, எனக்கு பெரிய ஒரு சுமை இறங்கிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு எந்த டென்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த குரு வந்து அந்த அரசரை பார்க்க போறாரு. அரசரும் அவரை வரவேற்கிறாரு, நல்லா கவனிக்கிறாரு, விருந்தெல்லாம் வைக்கிறாரு. அரசு, இந்தாங்க உங்களுடைய ஆட்சி பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுக்கு முன்னாடி குருவானவர் கேட்கிறாரு, குரு கிட்ட சொல்றாரு, குருவே என்னுடைய ஆட்சியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு குருவானவர் சொல்றாரு, அமைதி இருக்கா, நிம்மதியா இருக்கியா, அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து அரசர் கிட்ட கேட்கிறாரு, ரொம்ப அமைதியா இருக்க, ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கேன்
அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எப்போ நீங்க வாங்குவீங்க, இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய அரசுரிமையை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குருவானவருக்கு ஒரே ஒரு வழியில தான் சொல்றாரு, எல்லாமே என்னுடையது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது நம்மிடையே அமைதி நிச்சயமாக இருக்காது. எல்லாமே இருந்து இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தான் அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணம் இருக்குமே, ஆனால் நிம்மதி அறவே இருக்காது, அமைதி அறவே இருக்காது. என்ன பண்ணணும்? எல்லாமே கடவுளுடையது, எல்லாமே கடவுளுடையது, எதுவுமே என்னுடையது அல்ல அப்படின்ற ஒரு மனநிலை எப்போ நமக்கு வருதோ, அப்படின்ற ஒரு மனநிலை எப்போ நமக்கு வருதோ அப்போதான் நிறைவான நிம்மதி நமக்கு கிடைக்கும். இந்த நிறைவான நிம்மதி எதுக்கு இங்க வருது அப்படின்னா, மன்னிக்கவே முடியாத பாவங்களை செஞ்சவங்களை நான் எப்படி மன்னிக்கிறது, எதுவுமே இல்லையே, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்னா எல்லாமே அவரது தானே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்படும் பொழுது எந்த மாதிரியான துரோகங்கள் செஞ்சிருந்தாலும் குற்றங்கள் செஞ்சிருந்தாலும் மனித நிலையிலிருந்து மன்னிக்க முடியாத அளவுக்கு நாம இருப்பினும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டவை ஆனால் கண்டிப்பா அவைகள் அனைத்துமே நமக்கு ஆசீர்வாதங்களாக மாறும். இது எதுக்கு பார்த்தோம்? ஒப்புரவு அருட்சாதனத்தை எப்படி நாம பெற்று அதன் மூலமா எப்படி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் என்னுடைய பாவங்கள் மட்டும் மன்னிச்சா போதும்னு இருக்காம, எனக்கு எதிராக பாவம் செஞ்சிருக்காங்க, எனக்கு எதிராக குற்றம் செஞ்சிருக்காங்க, அவங்க எல்லாரையும் எப்படி மன்னிக்கணும்? மனதார மன்னிக்கணும். கஷ்டம்தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இன்னொரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு நம்ம அடுத்த செஷன் போவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைதான், மனம் மாறியே மைண்ட் இருக்காங்க இல்லையா? இங்க நம்ம கவனிக்க தவறிய ஒரு இடம் இருக்கு, கவனிக்க தவறிய ஒரு இடம். அவரு போதாது கஷ்டப்படுறாரு, அப்புறம் வயிற்றுக்கு சாப்பாடு இல்லை, அதுக்கப்புறம் தான் கடவுளுடைய அன்பு வர கிடையவே கிடையாது. அவரு மனம் மாறிய இடம் ஒன்று, மன்னிப்பு பெற்ற இடமும் ஒன்று. என்னது? என்னது? அவர் அறிவு தெளிந்தவராய். கிளாரிட்டி வருது அங்கதான். என்ன கிளாரிட்டி வருது? நான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அந்த ஒரு கிளாரிட்டி வருது. சொத்தை பிரிச்சு கொடுக்க இந்த சொத்து தான் எல்லாம், அந்த சொத்து தான் எல்லாருமே கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு சொத்தை பிரிச்சுட்டு போனாங்க. அந்த சொத்து எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அறிவு தெளிந்தவராய். அவர் வெறுமனே மனம் மாறி போகல, அறிவு தெளிந்தவராய். அப்போ நம்ம பாகத்துல விட்டு சென்ற அனைத்துமே நிலையான நிரந்தரமோ, நிலையான மகிழ்ச்சியோ, நிலையான அமைதியோ அல்ல. யாருக்கிட்ட நிலையான அமைதி இருக்கு? ஆண்டவர்கிட்ட. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 2 பைபிள் வார்த்தைகளோட முடிச்சுக்கோங்க, சரிங்களா? எரேமியா 5:25 பவர்ஃபுல் இறைவாக்கியம். எரேமியா நெத்தி அடிச்சு சொல்வார், நீங்க பண்ற இதனால உங்களுக்கு தியாகம் போ. நீ மன்னனாக இருந்தாலும் சரி, மாமனிதராக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, இறை வார்த்தையை நேருக்கு நேராக நெற்றி அடித்தார் போல் அவர் அவ்வளவு அழகா சொல்வார். அதே வார்த்தை தான் பாருங்க, எரேமியா 5:25 உங்கள் குற்றங்கள் இவை எல்லாவற்றையும் தடுத்தன, உங்கள் பாவங்களை உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. நமக்கு நன்மை வரவில்லை அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? அறிவு தெளியணும். அறிவு தெளிந்தவரால் ஆண்டவரிடம் போகணும். ஆண்டவரிடம் போறதுக்கு தடையா இருக்கின்றதுலாம் என்ன? நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும், நாம் மன்னிப்பு பெறணும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அப்புறம் மத்தேயு 6:14 இது அழகா இயேசுப்பா மக்களுக்கு சொன்ன வார்த்தை தான். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்கள் ஆனால்,
மற்ற மனிதர்கள் செய்த குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தை உங்களை மன்னிப்பார். கிளாரிட்டி, அறிவு கிடைச்சிருச்சு, தெளிவு கிடைச்சிருச்சு, என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இதை நாம செயலாக்கம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நல்ல நிலத்துல விழுந்தது, பாறைகள் விழுந்தது, முட்புதர்கள் விழுந்தது. இங்க நம்ம எந்த நிலமா இருந்தாலும் நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, நான் நல்ல விளைச்சலை தரணும்னு இருக்கணுமா? கிடையாது. என்ன நல்ல நிலமாக மாற்றுங்கள் அப்படின்னு. நாம நல்ல நிலமா மாறிட்டோம்னா கண்டிப்பா பலன் கொடுக்காம போக மாட்டோம். வாய்ப்பு கிடையாது, சான்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம தியானித்து இங்க மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டு அப்படியே போயிடாம தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண, செயலாக்கம் பண்ண முயற்சி செய்யுங்கள். நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஆண்டவர் எப்பொழுதும் காத்திருக்கிறார். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா ஆண்டவர் 10 அடி எடுத்து வச்சுருவாரு. அதே மனமாரிய மைந்த உண்மையில பார்க்கலாம். அவர் தூரத்துல இருந்து பார்ப்பாரு. அப்பா பையன் நடக்க முடியாம வருவான், ஒரு அடி தான் எடுத்து வைப்பாங்க, குடுகுடுன்னு வருவார் 10 அடி. அந்த உண்மைகளின் நோக்கங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அந்த உண்மையின் நோக்கங்களை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா கிளாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும். எனவே ஆண்டவர்கிட்ட, நற்கருணை ஆண்டவர்கிட்ட இந்த வரங்களுக்காக ஜெபிப்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போ நம்ம கேட்கிறத தெளிவா கேட்கணும். அது நம்மளுடைய ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க, 10 ரூபாய் கேட்கிறவனுக்கு 10 ரூபாய் கொடுக்கறத விட எப்படி அந்த 10 ரூபாவை சம்பாதிக்கணும்னு கற்றுக் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு சம்பாதிக்க தெரிஞ்சிருச்சு, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க தெரிந்துவிட்டது. அதை நாம செயல்படுத்தணும், கண்டிப்பா செயல்படுத்தணும். இல்லைன்னா ஆண்டவருக்கு நாம கணக்கு கொடுக்க வேண்டும். வார்த்தை உயிருள்ளது அன்பார்கள், உயிருள்ளது. சரிங்களா? எனவே அடுத்த அமர்வுக்கு போவோம், நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அடுத்த மணித்துளிகள், சில மணித்துளிகள் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்முடைய எண்ணங்களை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட நம்மளையே ஒப்பு கொடுப்போம். பாவ மன்னிப்பை பெறுவோம். நாம யார் யாரெல்லாம் மன்னிக்கிறோம் மனதார தெளிவா அழகா மன்னிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இந்த ஒரு பாடல் மூலமாக நாம அந்த வரிகளை உணர்ந்து நீங்க பாடினீங்கனாலே போதும். ஒரு வரிகளை உணர்ந்து நீங்க இந்த பாடினீங்கனாலே போதும். ஒப்பு கொடுத்தல், அதுக்கு பேர் தான் ஒப்பு கொடுத்தல். திருப்பலியை நாம ஒப்பு கொடுத்தோம், மாஸ் பார்த்தேன்னு சொல்லவே கூடாது. திருப்பலியை ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். குருவானவுடன் இணைந்து நாம திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறோம். எப்படி திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறது? ரெஸ்பான்ஸ். குருவானவர் ஜெபிக்க ஜெபிக்க நாம திரும்பி பதில் சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் நம்முடைய ஒப்பு கொடுத்தலின் வெளிப்பாடு. சரிங்களா? அதுக்கு நம்ம முழுமையா நம்மளே கையளிப்போம். இந்த ஒரு பாடலின் மூலமாக நம்மை நாமே ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டேதான் இருக்கிறார். அந்த நிறைவான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் என்றென்று வாழ்த்து பெறுவதாக. ஆமென்.
நம்பிக்கையை பற்றி தியானிக்க இருக்கிறோம். முதலில் நம்பிக்கை என்றால் என்ன? உதாரணத்திற்கு ஒரு பேருந்து பயணத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் எங்கே இறங்க வேண்டுமோ அங்கே அந்த பேருந்து நிற்கும் என்றும் வழியில் எந்தவித விபத்தும் நடக்காது என்றும் நாம் நம்பிக்கை வைத்துதான் பயணத்தை தொடங்குகிறோம். ஆகவே நம்பிக்கை என்பது நம்முடைய பயங்களையும் நம்முடைய சந்தேகங்களையும் கடந்த ஒரு உள்ளுணர்வு. நம்பிக்கை பற்றி இயேசு என்ன சொல்கிறார் கேட்போமா? மத்தேயு 9:22. இயேசு அவரை திரும்பி பார்த்து, மக்களே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். லூக்கா 8:50. அஞ்சாதி, நம்பிக்கையோடு மட்டும் இரும், அவள் பிழைப்பாள் என்றார். யோவான் 11:4. நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா? எபிரேயர் 11:6. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். இது ஒரு எச்சரிக்கை அல்ல, ஒரு அழைப்பு. என் மகனே, மகளே, நான் எல்லா காரியத்தையும் உனக்கு செய்ய முடியும் என்று நீ நம்பு என்று கூக்குரலிடும் நம் விண்ணக தந்தையின் குரலுக்கு செவிகளையும் இதயத்தையும் திறப்போம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 6:5-6. அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். நம்பிக்கை என்பது கடவுளின் கையை பிடிக்கும் சிறு விரல். அது இல்லையே இரக்கமே உருவான நம் கடவுளால் நமது உள்ளத்திலோ உடலிலோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய இடம் காண மாட்டார். நம்பிக்கை இல்லாத மனம் பல ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கும். இதோ இங்கு பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவர் நம்மிடம் உயர்ந்த பணிகளையோ தவ முயற்சிகளையோ கேட்கவில்லை. அவர் நம்மிடம் கேட்பது, என்னை நீ நம்புகிறாயா? ஆண்டவரை
ஒரு அரசு. நம்முடைய தினசரி வாழ்க்கையில நாளுக்கு நாள் நம்முடைய சுமை அதிகமாகி கொண்டேதான் இருக்கு. காலேஜ், ஆஃபீஸ், வீடு, மணி, எக்ஸெட்ரா. இது எல்லாத்துக்கும் மத்தியில நம்மளோட நம்பிக்கை எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிப்போமா? பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மனநிலை 2 வகைப்படும். ஒண்ணு, ஜெபிச்சேன் ஆனா நான் வேண்டினது நடக்கலன்னா என்ன பண்ணுவேன்? இங்க கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை காட்டிலும் நம்மளுடைய உழைப்பின் மீது உள்ள நம்பிக்கை அதிகம். 2வது, ஜெபிச்சேன், கடவுள் புதுமை செஞ்சிருவாரு, அவ்வளவுதான், இங்க உழைப்பே இல்லை. இது 2மே தவறான புரிதல். உழைப்பை போடுவது நம்மளுடைய கடமை, அதை ஆசீர்வாதமாக மாற்றுவது ஆண்டவர். இதை நல்லா நம்ம புரிஞ்சோம். இதுதான் புனித தாமஸ் மோர் சொல்றாரு, நம்மால் மாற்ற முடியாததை கடவுளின் கையில் ஒப்படைப்போம், நம்மால் செய்யக்கூடியதை நம்பிக்கையோடு செய்வோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமா? ஒரு ஆஃபீஸ்க்கு போறோம், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றோம். கடவுள்கிட்ட ஜெபிச்சுட்டேன், ஆண்டவரே இதை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன், நீங்க பார்த்துக்கோங்க, எனக்கு வேலை நல்லபடியா கிடைக்கணும், ஒரு ப்ரேயர் சொல்லுவோம். ஆனாலும் நான் இன்டர்வியூக்கு போய் என்ன பேசுவேன், என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி இருக்கும், அங்கே ஒரு உழைப்பு இருக்கும், என்னுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷன் இல்லாம நான் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு அங்கே பலன் எதுவும் கிடைக்காது. ஸோ ஒரு காரியம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பை கடவுளுக்கே ஒப்படைக்கணும். பிரச்சனைகளுக்கு மத்தியில நாம கேட்க வேண்டிய 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு, நான் செய்யக்கூடியதை செஞ்சுக்கிட்டேன் நான் முதல்ல, இது நம்மளுடைய முயற்சி. 2வது, நான் செய்ய முடியாததை கடவுளிடம் ஒப்பு கொடுத்தேன்னா இது நம்மளுடைய நம்பிக்கை. எங்களது உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒரு புகழை பாடலில் படைத்திருக்கின்றது. எங்கள் காதுகளால் நாங்கள் தீயவற்றை கேட்கும் பொழுதும் தீய வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் ஆண்டவரே நீ படைத்த காதுகளை நாங்கள் கேள்வித்துக் கொண்டிருக்கின்றோமே. எங்களது நாவினால் நாங்கள் எத்தனை பேரை வசைப்பாடி இருக்கின்றோம், எத்தனை பேரை தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி திட்டியிருக்கின்றோம். நீ படைத்த நாவுகளை உண்மை புகழ பயன்படுத்தாமல் மற்ற
மற்றவரை பணித்துரைக்க பயன்படுத்தியிருக்கின்றோம். கொடுத்த ஆன்மா உடல் மட்டும் அழிந்து போகும், ஆனால் ஆன்மா ஒருபோதும் அழியாது என்று கூற இருக்கின்றது. இயேசுவே, ஆன்மாவை நாங்கள் காத்துக் கொள்வதற்கு பல்வேறு விதங்களை முயற்சிக்கும் பொழுது எங்களுக்கு உதவியாக வாழும் ஆண்டவரே. இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இப்போ நம்ம தியானிக்க போற கருத்து சிறு சிறு பணியில் இறைப்பணி. அன்பார்ந்தவர்களே, சிறு சிறு பணி சொல்றோமே, அது என்ன? நம்ம ரோட்ல ஒரு பாட்டிக்கு ரோடு கிராஸ் பண்றது ஒரு ஹெல்ப்னா, அது ஒரு செயல்னா, நம்ம கிட்ட இருக்கிற நல்ல வார்த்தைகளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதும் ஒரு ஹெல்ப் தான், சிறு பணி தான். இப்போ எடுத்துக்காட்டை எடுத்துப்போமே, நம்ம வேலைக்கு போறோம், காலேஜ், இன்ஸ்டிடியூட், எங்க போறோம், டெய்லி ஒரு இடத்துக்கு போறோம். அங்க நம்ம எதிர்க்க வர பார்க்குறோம், ஒரு செக்யூரிட்டியோ அங்க வேலை செய்யறவங்களோ இல்ல நம்ம சக வேலையாட்களை பார்த்து ஒரு குட் மார்னிங், அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல், எத்தனை பேர் நம்ம பண்ணியிருப்போம்? இதுல நம்ம எத்தனை பேர் மூச்சை திருப்பிட்டு போயிருக்கோம்? அதை பத்தி இயேசு மத்திய நற்செய்தியில நம்ம கூறுகிறார் பாருங்க. சின்ன சின்ன பணிகள் எவ்வளவு ஆழமானது என்று அந்த ஓமையில கூறுகிறார். மத்தேயு
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தை 32-33. இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறொரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு அக்கடுகுக்கு விதைக்கு ஒப்பாகும். அதாவது இயேசு என்ன சொல்றாருன்னா, நம்ம செய்யற சிறு சிறு செயல் தான் விண்ணரசுக்கு இந்த கடுகு விதைக்கு ஒப்பாகும். அப்போ நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் எதை குறிக்குது? விண்ணகத்தை குறிக்குது. ஸோ நம்ம இது செஞ்சா அவங்களுக்கு என்ன பெரிய ஹெல்ப்பா, அவங்க வேற யாரும் பார்த்துப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறதை விட்டுட்டு அந்த சின்ன உதவி நம்மளால செய்ய முடிஞ்சா நம்ம செய்யணும். இப்போ என்ன சின்ன உதவியெல்லாம் செஞ்சோம் செய்யலாம்னு பார்த்தோம். அதை எப்படி செய்யலாலும் திருமபிள்ளை நம்மளுக்கு சொல்லுது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்துல அதிகாரம் 13 இறைவார்த்தை 16 சொல்றாரு, நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பணிகளே கடவுளுக்கு உகந்தவை. அதாவது இப்போ நீங்க ஒரு உதவி செய்றீங்க, அது சின்ன உதவியா இருந்தாலும் இப்போ ஒருத்தவங்க உதவி கேட்டுட்டு ஐயோ அவங்களுக்கு செய்யணுமே அப்படின்னு செய்யலாமா அப்படின்னு யோசிக்கணும். இல்லைன்னா இவருக்கு உதவி செஞ்சு நம்மளுக்கு என்ன லாபம், இவன் எனக்கு காசு பணம் கொடுக்க போறானா இல்லை எங்கேயா வேலை வாங்கி கொடுக்க போறானான்னு யோசிப்போம். அப்படியெல்லாம் யோசிக்காம ஒரு செயலை செஞ்சா அது முழு மனசோட செஞ்சா நம்மளுக்கு விண்ணரசு நமக்கு உகந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு வேற யாரும் இல்லை, நம்ம பங்கின் பாதுகாப்பு இந்த குழந்தை தெரசா தான். அதாவது அவங்க வந்து சின்ன சின்ன காரியங்கள் சின்னதா அவங்க எப்பவுமே சொல்றது என்னன்னா, என்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியவில்லை என்றாலும் சிறு செயல்களில் எல்லாம் பெரும் அன்போடு செய்வேன் என்று சொன்னது மட்டும் இல்லாம அந்த வார்த்தைப்படி வாழ்ந்து இப்போ உலகத்துக்கே மறைப்பளப்பாளர்களுக்கு பாதுகாவலியா இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே நமக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம மனசுல தியானிச்சு இன்னைக்கு இனிமே வரப்போகிற நாள்ல இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச சிறு சிறு உதவி, அட்லீஸ்ட் ஸ்மைல், அட்லீஸ்ட் உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பாக்கு ஆர் உங்க வீட்டு பசங்களுக்கு ஒரு தேங்க்யூ சாரி யாராலும் சொல்ல முடியும். அது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். நீங்க இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு ஒரு தேங்க்யூன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரல. அது மாதிரி அவங்க செய்யற வேலைகளுக்கு நம்ம சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை தியானிப்போம், ஜெபிப்போம். அன்பின் உருவாகிய கடவுளே, எங்கள் சிறு செயல்களில் உன்னுடைய பணியை செய்யவும் ஆற்றலும் அன்பும் எங்களுக்கு ஊற்றுவீராக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உம்மை மகிமைப்படுத்த உதவுவீராக. ஆமென். எந்த ஒரு செயலை செய்வதற்கும் ஆவியானவரின் துணை கட்டாயமாக நமக்கு தேவைப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் சொன்னது எதுவுமே செய்யாம விட்டது கிடையவே கிடையாது. துணையாளர் நம்மளோட தான் இருக்கிறார். நாம அவரை உணர்றது கிடையாது. எத்தனையோ தருணங்கள்ல எத்தனையோ நேரங்கள்ல நம்முடைய உள்ளத்து எண்ணங்களுக்கு எதிராக நாம ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது ஆவியானவரின் உடல் இருப்பை நாம மறுக்கிறோம். ஆவியானவரின் உதவியோட சின்ன சின்ன காரியங்களையும் ஆண்டவருடைய மகிமைக்காக செய்ய இந்த பாடல் வழியாக நம்மளையே ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். வரிகளின் அர்த்தங்களையும் ஆழங்களையும் உணர்ந்தவர்களாக நாம் இந்த பாடல் பாடுவோம்.
நாம் இப்பொழுது இந்த நற்கருணை ஆராதனை இறுதி கட்டத்திற்கு கடந்து வந்திருக்கின்றோம். இதோ இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக மறைந்த விசுவாசிகளுடைய நினைவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த உலகத்தை விட்டு பிரியும் நேரம் எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. இரவு விடியுமா இல்லையா என்று கூட நாம் எதிர்பார்ப்பது கிடையாது. நமது எண்ணமெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதோ இந்த பாடல் மூலமாக நம்முடைய இறப்பை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அனைவரும் கண்களை மூடி உங்களது இறப்பின் நிலையை சற்று தியானித்து பாருங்கள். நாம் இறந்த பிறகு ஆண்டவருடைய முன்னிலையில் இருக்கின்றோமா, இல்லை நரகத்திலே சாத்தானின் முன்னிலையில் இருக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். தியான பாடல் முடிந்த பிறகு கண்களை திறக்கும் பொழுது இதோ நம் வீற்றிருக்கின்ற நற்கருணை நாளும் பணியிலே நாம் இறப்பிற்கு பிறகு நாம் இருக்கப் போகின்றோமா? எத்தனையோ முறை உண்மை நாங்கள் பார்ப்பதற்கு தவிர்த்திருக்கின்றோம். ஆண்டவரே, உங்களது இதயத்தில் இடம் உண்டா? நம்முடைய சொல்லால், செயலால், நம்முடைய மஞ்சள குணத்தால், வக்கிர குணத்தால் எத்தனை பேரை காயப்படுத்திருக்கின்றோம். இடம் கிடைக்குமா? ஆண்டவரே, எத்தனை பேரில் காயம் நம் வாழ்க்கையில் இருக்கின்றது, எத்தனை பேரின் கண்ணீர் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது, எத்தனை பேரின் சாபம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது, எத்தனை பேரின் அழிவு உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. சற்று சிந்தித்து பார்த்தாயா? பணத்தை மட்டும் சம்பாதிக்கும் நாம், நம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்ப்போம் என்று சிந்திக்கும் நாம் இறப்பிற்கு பிறகு எங்கு செல்ல போகின்றோம்? உத்திரிக்கிற ஸ்தலத்திலால் இடம் கிடைக்குமா என்று யோசித்து பார்க்கின்றோமா? Thank you.
உனக்கு உதவி செய்தவர் இருக்கின்றாயா? நீ பயணம் செய்யும் பொழுது உன்னை பத்திரமாக அழைத்து சென்ற ஓட்டுநர், நீ பசியா இருக்கும் பொழுது ஒருவேளை உனக்கு உணவு கொடுத்திருப்பார்களே, யோசித்து பார்த்திருக்கிறாயா? உனக்கு ஏதாவது பொருள் தேவைப்படும் பொழுது அவர்களை நினைத்திருக்கிறாயா? உனக்காக யார் ஜெபிப்பார்கள்? உனக்காக ஜெபிக்கின்றவர்களை விட்டு செல் மனுஷா, உனக்காக ஜெபிக்கின்றவர்களை விட்டு செல். உனக்கு யார் ஜெபிப்பார்கள் என்று யோசித்து பார். உன்னால் முடியுமா? இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது உன்னால் ஜெபிக்க முடியுமா? மற்றவர்களுக்காக தான் நீ ஜெபிக்க போகிறாய். ஆகவே இதோ நினைத்து பார், நீ எத்தனை பேரை பழி வாங்கியிருக்கிறாய், எத்தனை பேரை சபித்திருக்கிறாய் என்று உன் மனதில் நினைத்து பார். ஒரு நாள் நீயும் ஆண்டவர் படியில் இருக்க உன்னையே ஒப்புவிடு. நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்தை பெற்றவர்களாக மாண்புமிகு இடத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை